முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் 1980 சர்க்கரை இறக்குமதியில ஒரு ஊழல் பண்றாரு. 1980 சரி சொல்லு. எவ்வளவு கொள்முதல் பண்ணீங்க, இந்த சர்க்கரை எல்லாம் எங்க போயிருச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஆள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மூட்டை மூட்டையா இருந்த சர்க்கரையை எறும்பு தின்னுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாருங்க. அப்படியா சொன்னாரு? சர்க்கரை எல்லாம் எறும்பு திணிச்சு அந்த சாக்கெல்லாம் எங்க போச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆள் அசர்வாரா? அந்த சாக்கெல்லாம் எலி கொறிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த கேஸே மூடிட்டாருங்க. சே பாரு எப்படி சொல்லியிருக்காருன்னு. உனக்கு சர்க்காரிய கமிஷன் எப்போ அமைச்சாங்கன்னு தெரியுமா? ஊழலுக்கு தந்தைன்னு நீ யாரை வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் பொய்யை பரப்புறதுக்கும் அவதூறை பரப்புறதுக்கும் தந்தை நம்ம டிவிகே குரூப் தான். 1980 ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆர். அப்புறம் இந்த சர்க்காரிய கமிஷன் எப்படி அமைச்சாங்கன்னா 1972 எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே போயிட்டு அதிமுக கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அப்போதைய குடியரசுத் தலைவர் வி கிரி கிட்ட கொடுக்குறாரு. அந்த புகாரை குடியரசுத் தலைவர் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கிட்ட கொடுத்து தமிழ்நாடு அரசு கிட்ட விளக்கம் கிட்ட நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த புகாருக்கு கலைஞர் அப்பவே விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த சம்பவம் 1973 நடந்தது. 1975 கொண்டு வந்த எமர்ஜென்சிக்கு எதிராக திமுக இருந்ததுனால 1976 திமுக அரசை கலைக்கிறாங்க. 1976 தான் நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைமையில தனிநபர் கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. இந்த கமிஷன் சர்க்கரை பத்தி கேட்ட கேள்விக்கு தான் கலைஞர் அப்படி பதில் சொன்னாருன்னு இப்ப வரைக்கும் அந்த பதில் வச்சு விட்டுட்டே இருக்காங்க. சர்க்கரை தொடர்பா அவர் மேல வச்ச புகாரை கலைஞர் அப்பவே பொய்ன்னு நிரூபிச்சுட்டாரு. அந்த சர்க்காரியா கமிஷன் பத்தின டாக்குமெண்ட்டை என்னோட பயோல கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.